மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் முதலாவது உலகின் இரண்டாவது இரட்டை சுரங்கப்பாதை தொடர்பாக பார்க்கலாம். அதாவது இந்தியாவிலே முதல் முறையாக நீருக்கு அடியில் ஓகேவா இரட்டை சுரங்கப்பாதை, அதாவது சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் செல்லக்கூடிய வகையில் ஒரு இரட்டை சுரங்கப்பாதையை உருவாக்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இந்த இரட்டை சுரங்கப்பாதையானது அமைக்கப்பட உள்ள மாநிலம் அஸ்ஸாம். சரியா, அஸ்ஸாமில் அமைந்துள்ள அந்த NH-14 அப்படிங்கிற அந்த தேசிய நெடுஞ்சாலை ஓகேவா, அது பக்கத்தில் தான் அஸ்ஸாம் மாநிலம் கோப்பூர் முதல் நுமாலிகர் இடையே 34 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்? 34 கிலோமீட்டர் நீளத்தில் தான் இந்த இரட்டை சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம். இதற்காக கிட்டத்தட்ட 18,622 கோடியை மத்திய அரசு நிதியாக ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த இரட்டை சுரங்கப்பாதை, அதாவது சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இரண்டுமே ஒரே இடத்துல சுரங்கப்பாதையில் அமையப்போது. இந்தியாவில் இது முதல் முறை, அது வேர்ல்டு லெவலில் உலக லெவலில் பார்க்கும்போது இரண்டாவது நாடு. சரி, இரண்டாவது நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு வசதி உருவாக்கப்படுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரட்டும் வெற்றிகரமாக. எந்த நதிக்கு அடியில்? பிரம்மபுத்திரா நதிக்கு அடியில், மறக்கக்கூடாது. சரியாமா? இன்றைய பதிவுக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் இரட்டை சுரங்கப்பாதை ஓகேவா, சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் எந்த நதியின் கீழே அமைக்கப்பட உள்ளது? ஓகேவா, இதற்கான பதிலை கரெக்டாக கமெண்ட் சொல்லுங்க.